OnePlus 15 வந்து இந்த October 27 வந்து சைனால வந்து லான்ச் பண்ண போறாங்க. கூடிய சீக்கிரத்தில் வந்து இந்தியாவிலே லான்ச் பண்ண போறாங்க. இப்போ சைனாவில் லான்ச் பண்ணும்போது இவங்க என்ன சொல்றாங்கன்னா 7300 மில்லியன் பேர் பேட்டரியில் வந்து இந்த ஃபோன் வந்து கொண்டு வரும். OnePlusலேயே வந்து இந்த ஃபோன் தான் வந்து பேட்டரி வந்து அதிகம் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. 7300 மில்லியன் பேர் தான் அதிகமான பேட்டரி OnePlus ஃபோனில் பொறுத்த வரைக்கும். அந்த ஃபோன் வந்து இப்போ சைனா லான்ச் பண்ண போறாங்க. இந்த ஃபோனில் வந்து ஸ்னாப்டிராகன் 8 Elite Gen 5 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸ்னாப்டிராகன்லேயே வந்து ஹையர் சிப்செட் தான் வந்து ஃப்ளாக்ஷிப்பில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது எப்பவுமே OnePlusலையும் யூஸ் பண்ணுவாங்க. அந்த சிப்செட் தான் இருக்குது. நீ கேமிங் விளையாடுறதும் சரி, ஃபோன் ஹீட் ஆகாமல் ரெடியூஸ் பண்ணுறதும் சரி. இப்போ OnePlusஸை பொறுத்த வரைக்கும் இந்த க்ரீன் லைன் வரும்னு உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பயம் இருக்கும். அதை கூட அவங்க சால்வ் பண்ணிட்டாங்க. கடைசியாக ஒரு 3 வருஷமாக லான்ச் ஆன ஃபோனில் இந்த க்ரீன் லைன் ப்ராப்ளமே வரல. அப்படியே க்ரீன் லைன் வந்தாலும் உங்களுக்கு ஃபோனே மாற்றி கொடுத்துருவோம், ஆல்ரெடி ஃப்ரீயாக சர்வீஸ் பார்த்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க கம்பெனியை வந்து கிளைம் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நீங்கள் நம்பி வாங்கலாம் OnePlusஸை. OnePlus 15ல் வேறு என்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னா 120 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்காங்க. போன டைம் வந்து OnePlus 13ல் 100 வாட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த டைம் வந்து 120 வாட்ஸ் வந்து கொடுக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி IP ரேட்டிங் IP68 69 2 ரேட்டிங்குமே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து ஃப்ரண்ட் கேமரா 32 மெகா பிக்சர் தான். மெயின் கேமரா 50 மெகா பிக்சரில் வந்து சோனி ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அல்ட்ரா வைடுன்னு சொல்லிட்டு ஒரு சாம்சங் சென்சார் யூஸ் பண்ணியிருப்பாங்க. டெலிஃபோட்டோன்னு சொல்லி அதுலேயும் ஒரு சாம்சங் சென்சார் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மொத்தம் 4 கேமரா, 50 மெகா பிக்சரில் 3 கேமரா, ஃப்ரண்ட் கேமரா 32 மெகா பிக்சர். நீங்கள் 4K 120fps வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் ஷூட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் கேமராவில் செல்ஃபியில் 4K 16fps வரைக்கும் மேக்ஸிமம் ஷூட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அந்த ஃபோன் லான்ச் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். க்ரீன் லைன் இஷ்யூ வரும்லாம் பயப்படாதீங்க. க்ரீன் லைன் இஷ்யூ வந்துச்சுன்னா ஃபோனே உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம இந்தியாவில் வந்து கூடிய சீக்கிரத்தில் லான்ச் பண்ண போகிறாங்க. நான் இந்த ஃபோன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு ஆர்வமாக வெயிட் பண்ணுறேன். இந்த OnePlusனாலே வந்து ஹேசல்பிளேட்டோட கொலாபரேஷன் பண்ணி தான் வந்து லான்ச் பண்ணுவாங்க கேமரா. ஓப்போவும் சரி OnePlusஸும் சரி. இந்த டைம் வந்து ஓப்போ மட்டும் தான் வந்து ஹேசல்பிளேட்டோட கொலாபரேஷனில் இருக்காங்க. OnePlus வந்து ஹேசல்பிளேட்லேருந்து கொலாபரேஷன் எடுத்துட்டாங்க. அதனால் டீடெயில் மேக்ஸ் இன்ஜின் அப்படின்னு சொல்லி ஓன் ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க OnePlusல. அதனால் வந்து அவுட்புட் எப்படி இருக்குன்னு நான் வந்து சாம்பிள்ஸ் ஒரு 4-5 வீடியோ பார்த்தேன். Vivo X300 Pro, Oppo Find X9 Pro, OnePlus 15 இந்த 3 ஃபோன் கம்பேரிசனில் OnePlus 15 வந்து Vivo, Oppo ஃப்ளாக்ஷிப் அளவுக்கு ஈக்குவலாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. பார்க்காதவங்க கண்டிப்பாக வந்து யூடியூப்ல போய் பாருங்கள் OnePlus 15 கேமரா எப்படி இருக்குன்ட்டு. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அந்த ஃபோனை வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இந்த ஃபோனோட பட்ஜெட் போன டைம் வந்து 90-95,000 வந்துச்சு. ஹையர் வேரியன்ட் 1TB வெர்ஷன். இந்த டைம் வந்து 1TB வெர்ஷன் வந்து கேன்சல் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் கண்டிப்பாக தெரியும். ஹையர் வேரியன்ட் வந்து 512 தான் இந்த டைம் கண்டிப்பாக வரும். 1TB இந்த டைம் வந்து OnePlusல கொடுக்கல.